லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழிப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழிப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 2 முதல் சில வசனங்கள். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்போது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். ஆம், பிரியமானவர்களே, மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். தேவனுடைய மகிமையை எப்பொழுது ஆபிரகாம் உணர ஆரம்பித்தாரோ, தேவனுடைய மகிமை எப்பொழுது அவருக்குள் இறங்கினதோ, தேவன் எப்பொழுது அவருக்கு தரிசனமானாரோ அந்த நிமிஷமே அவர் அவருடைய தேசத்தையும் அவருடைய இனத்தையும் விட்டு புறப்பட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்திற்கு கடந்து சென்றார். ஆம், பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமை அவர் உணர்ந்த மாத்திரத்தில், அவருடைய பிரசனத்தை அவர் உணர்ந்த மாத்திரத்தில் அவர் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுப்பதில் அவர் சரியாய் இருந்தார். கர்த்தருக்கு நான் எதையாகிலும் கொடுக்க வேண்டும் என்று, நாம் கர்த்தருக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மிடம் எப்போது வருகிறதோ, அவருடைய மகிமை நம்மேல் எப்போது இறங்குகிறதோ, அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்தையும் உலகத்துள் உள்ளவைகளையும் விட்டு மாம்சத்தின் சிந்தைகளை முற்றிலுமாக அகற்றி கர்த்தருக்காக நாம் ஓட வேண்டும், உழைக்க வேண்டும், கர்த்தருக்காக நாம் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒன்றும் நமக்கு நிரந்தரமல்ல. நிரந்தரமான ஒன்று நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அப்பொழுதுதான் உணர முடியும். பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய பிரசன்னம், அந்த தேவனுடைய மகிமை நமக்குள் இறங்கும்படியாய் நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.